أشهد أن لا إله إلا ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனது அன்பும் அருளும் என்பவர்களார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்று அந்த அடிப்படையில் வாழ்ந்த அத்துணை நன்மக்களின் மீதும் அல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெரும் கருணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாம் வாழுகிற உலகத்தில் இஸ்லாம் என்பது எப்படி ஒரு மார்க்கமாக ஒரு கொள்கையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று உலகத்தில் பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் உடையவர்களை இந்த உலகத்தில நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களுக்கும்
இந்த சமூகம் ஒரு அடையாள சொல்லை வைத்து அந்த மக்களை அழைப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாரா நாம் வாழுகிற இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகம் நாத்திகர்கள், கடவுளை நம்ப மறுத்த கூட்டம் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஈசா என்கிற இறை தூதரை எந்த சமூகம் கடவுள் என்று ஆக்கிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் வாழுகிற இந்த இந்திய நாட்டில பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்துக்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். அதே போன்று இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்று நிற்கிற நாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த முஸ்லிம்கள் என்கிற இந்த வார்த்தையை பொறுத்த மாத்திரத்தில் இது நமக்கான அடையாள சொல் கிடையாது. நம்மை தனித்து அடையாளப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கத்தாலோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிற பல்வேறு கொள்கையுடையவர்களாக வைக்கப்பட்ட பெயர் கிடையாது முஸ்லிம்கள். மாறாக திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், ஹுவ சம்மாக்கும் அல் முஸ்லிமீன், மக்களே உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்கிற பெயரை வைத்தான். ஆக இந்த முஸ்லிம்கள் என்கிற இந்த பெயரை பொறுத்த வரைக்கும் படைத்த இறைவன் அவனை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்குமான ஒரு அழகிய பெயர் சொல்லாக ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அதற்கான இலக்கணம் என்ன என்று தெரியாத முஸ்லிம்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கட்டுப்பட்டவர். முஸ்லிம்கள் என்ற வார்த்தைக்கான இலக்கணம் இறைவனுக்கும் இறை தூதர்களுக்குமான அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவிசாய்க்கிறார்களோ கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கான அடையாள சொல்தான் முஸ்லிம்கள் என்கிற அந்த வார்த்தை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் எந்த பெயரை ஏற்றி இருக்கிறோமோ அந்த பெயருக்கு இலக்கணமானவர்களாக முஸ்லிம்களாகிய நாம் வாழுகிறோமா? இறைவனுக்கும் இறை தூதர்களுக்குமான அந்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் வாழுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் வரும்பொழுதும் சரி, குறிப்பாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கடந்த 10 மாதங்களாக ஒரு இறை தூதரை பற்றி நாம் சிலாகித்து பேசினோம். ஊரூராக தெருவாக ஒவ்வொரு வீடு விடாமல் ஒரு இறை தூதருடைய வாழ்க்கை வரலாறு திரும்ப பேசப்பட்டது. யாரவர்? நபி இப்ராஹிம் என்கிற மகத்தான உன்னதமான இறை தூதர். அந்த இறை தூதருக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் சொல்லுகிறார். அவரை பற்றி பாராட்டி பேசுகிறார். இந்த இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா, இப்ராஹிம் ஒரு தனித்த சமுதாயம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறார். ஒட்டகொடல்லாஹு இப்ராஹிம கலீலன், இப்ராஹிமை இறைவன் உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டான் என்ற இடத்திலே பேசுகிறான் அல்லாஹ். இறை தூதர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மனித சமூகமும் இறைவனுக்கு முன்னால் சென்று வந்து நிறுத்தப்படும். அந்த நாளை பற்றி நபிகளார் நமக்கு சொல்லும் போது, காமோ குபாத்தன் உருவன், மனித சமூகம் அனைத்தும் செருப்பணியாதவர்களாக, உடலில் ஆடை அணியாதவர்களாக, தாயின் வயிற்றிலிருந்து எப்படி ஒரு மனிதன் பிறந்தாலோ அதே போன்று அல்லாஹ்வின் முன்னிலையிலே இந்த மனிதர்கள் நிறுத்தப்படுவார்கள். யார் உடம்பிலையும் எந்த ஆடையும் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே முதல் மனிதரை அல்லாஹ் அழைத்து அவருக்கு ஆடை கொடுத்து கௌரவித்தார் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அவர் யார்? அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்த மனித சமூகத்திலேயே நீங்கள் தான் முதலிலே ஆடை அணிவிக்கப்பட கௌரவிக்கப்படக்கூடிய தகுதியில் இருப்பவர் என்று முதல் மனிதருக்கு ஆடையை கொடுத்து அல்லாஹ் கௌரவிக்கிறார் என்றால் இவ்வளவு சிறப்புகள் ஏன்?
இவ்வளவு அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த ஒரு ஸ்பெஷல் குணத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது கால லஹு அஸ்லிம், இப்ராஹிம் என்கிற இந்த இறை தூதருக்கு அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்னால் கால அவர் சொல்லுவாரால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என்னை படைத்த அகிலத்தின் இரட்சகருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவாராம். இந்த கட்டுப்படுகிற உலக முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் இருக்கிறதா? இறைவனுடைய இறை தூதருடைய வார்த்தை நமக்கு முன்னால் என்று இருக்கிற பொழுது உலக காரணங்களை மறந்து உலகத்தில் எதுவெல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தமோ அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பளித்தால், இறைவனுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டால் இந்த உலகத்திலே எனக்கு நஷ்டம் ஏற்படும், எனக்கு கெட்ட பெயர் ஏற்படும், என்னுடைய சுயமரியாதைக்கான இலக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது உலகத்தின் காரணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற இந்த குணம் எத்தனை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது? திருக்குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ் இந்த குணத்தை முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி சொல்கிறார். அத்தியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வஅத்தியுர் ரசூல், இந்த தூதருக்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒவ்வொரு அம்ரி மின்கும், உங்களிலே அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இன்னும் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறார். நபிகளாருடைய எந்த உரையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இந்த வார்த்தையை உரையினுடைய துவக்கத்திலேயே சொல்வார்களாம். யார் இறைவனுடைய இறை தூதருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து கட்டுப்படுகிறாரே பக்கது பாத கொஞ்சம் அறியுமா, அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். வறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஜெயிக்கக்கூடிய மக்களை நபிகளார் அடையாளப்படுத்துகிறார்கள். யார் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற விஷயம் கொண்டார்களோ, இறை தூதருடைய வார்த்தைக்கு யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அப்படிப்பட்ட மக்கள் மறுமையிலே ஜெயிப்பார்கள், சாதாரணமாக ஜெயிக்க மாட்டார்கள். பக்கத்து பாச கொஞ்சம் அறியுமா, அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறார்களே. இந்த கட்டுப்படுகிற குணம் நம்மில் எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? உலகத்தின் எத்தனையோ விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு முன்னால் வந்து நிற்கும், ஆனால் அது நமக்கு பெரிதாக தெரிவதே கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். அது என்ன? ஒரு மனிதனுக்கு சக மனிதனோடு உண்டான மனக்கசப்புகள். இங்க இருக்கிற நம்ம யாரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரும் சொல்ல முடியாது எனக்கு எவரோடும் மனக்கசப்பே இல்லை, எனக்கு எவரோடும் சண்டை சச்சரவுகளே இல்லை, என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நான் சண்டை போடவில்லை, எங்களுக்கு மத்தியில் பிறக்குகள் இல்லை, நான் பெண்ணெடுத்த வீட்டில் எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பழகுகிற என்னுடைய நட்பு வட்டத்திலே எந்த விதமான மன சந்தேகங்களும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம், நான் செய்கிற வியாபார தரத்திலே யாரையும் நான் வெறுப்பது கிடையாது, ஒதுக்கியது கிடையாது சொல்லக்கூடிய ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது. யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்திலே விரிவாக்காரர்களாக இருக்கிறோமா? எவரும் அப்படி கிடையாது. யாருடனாவது மனக்கசப்புகளோ கஷ்டங்களோ சண்டையோ சச்சரவோ ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு கண்டிப்பான முறையிலே இருக்கும். நம்முடைய குடும்ப உறவுகள் எத்தனையோ உறவுகளை நாம் முடித்து வாழ்கிறோம். அவர்களுக்கு சலாம் சொல்வது கிடையாது, அவர்களுடைய வீட்டுக்கு போவது கிடையாது, நம்முடைய வீட்டுக்கு அவர்களை அழைப்பது கிடையாது. பள்ளிவாசலில் சந்திக்கும் போதோ ஒரு பெருநாட்களில் ஒருத்தர் சந்திக்கும் போது கூட மனம் விட்டு சலாம் சொல்லி பேசாத எத்தனையோ முஸ்லிம்களை இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்க முடிகிறது. என்ன காரணம் தெரியுமா? சுயமரியாதை.
கௌரவம். அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளை வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசிக் கொள்ளாதீர்கள். வலா தபாகலு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சண்டை போட்டு பிணக்குகள் உண்டான உறவோடு நீங்கள் வாழாதீர்கள். வலா தஹாசது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஓனோ இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் சகோதரத்துவம் என்கிற சங்கிலியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை உறவுகளோடு மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின், எந்த இறை நம்பிக்கை கொண்ட கட்டுப்படுகிற முஸ்லிமுக்கும் அருகதையே கிடையாது. என்ன? தன்னுடைய சகோதரனிடத்திலே 3 நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பது எந்த முஸ்லிமுக்கும் தகுதியே கிடையாது. அது ஆகமானது கிடையாது. கைருக்கும் இந்தல்லாஹ், உங்களில் அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர் தெரியுமா? யப்தஉ பிஹி அஸ்ஸலாம், யார் உங்களில் சலாம் சொல்லி தன்னுடைய பிணக்கோடான சகோதரனை முந்திக் கொள்கிறானோ அவனே அல்லாஹ்விடத்தில் மகத்தான மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், எத்தனையோ உறவுகள் நமக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள், எத்தனையோ உறவுகள் நம்மை பற்றி பேசி இருப்பார்கள், நம்முடைய மான விஷயத்தில் விளையாட்டிருப்பார்கள், நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள், நமக்கு தீங்குகளை ஏற்படுத்தி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த உறவுகளை புறக்கணித்து முகம் காட்டாமல், சலாம் சொல்லாமல், முகத்தை சுருக்கி திருப்பி போகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இடத்தை நாம் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார்கள் முஸ்லிம்கள். என்ன நியாயம்? அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், அவன் என்னை பற்றி தப்பும் தவறுமாக பேசிவிட்டான், என்னுடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான், என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி விட்டான். அப்படியானவரிடத்திலே நான் எந்த தப்பு செய்யலைங்க, செஞ்சதெல்லாம் அவன், செஞ்சதெல்லாம் அவன், நாம் போய் எதுக்குங்க பேசணும் அப்படி கேட்கிறோம். நான் இறங்கி போடுமா? நான் வெட்கம் கெட்டவனா? பலர் பேசுவதை கேட்கிறோம். ஒரு இடத்திலே பிணக்குகளோடு இருக்கிற உறவுகள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே தன்மையின் நியாயம் இருந்தாலும், பிறரால் தான் அநியாயம் செய்யப்பட்டாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என் மேல நியாயம் இருக்கு, மன்னிப்பு கேட்கணும்னா அவன் தான் வந்து என்ற மன்னிப்பு கேட்கணும், அவன் தான் வந்து என்ற பேசணும், நான் எடுத்து பேசணும் கேட்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், வமன் தவாலா லில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக இறங்கி போகிறாரோ, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய சுயமரியாதையை யார் இறக்கிக் கொண்டு அல்லாஹ்விற்காக ஒரு இடத்திலே போய் இணைந்து நடக்கிறாரோ, இல்லா தவாலா லில்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை. நீங்க ஒருத்தர் போய் பேசுவோம், சலாம் சொல்லுவோம், முந்திக் கொண்டு நட்பு பாராட்டுவோம், அவன் 4 பேர்த்த போய் சொல்லுவா. எப்படி? அவளுக்கு வெக்கமே இல்லை. எவ்வளவு சண்டை நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு இருக்கு, வெக்கமே இல்லாம வந்து பேசலாமா? இன்னைக்கு சொல்லுவார்கள், நம்மை பற்றி ஏளனமாக பேசுவார்கள். நாம் இறங்கி போவது இந்த உலகத்திலே சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மரியாதை கெட்ட செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான்? நீ உயர்ந்தவன், இறைவனிடத்திலே நீ மகத்தானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்களே. இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு புதிதாக கேட்கிறோமா? நமக்கு ஏதோ இன்றைய ஜும்மாவில் சொல்லப்பட்ட செய்தியா? ஒவ்வொரு சண்டைகள் சச்சரவுகள் வரும்பொழுதோ, மன கஷ்டங்கள் வரும்பொழுதும் இந்த குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நம்முடைய நினைவுகளுக்கு வருவது கிடையாதா? 3 நாட்களுக்கு மேலாக ஒரு சகோதரத்திலே பேசாமல் இருக்கக்கூடாது என்று
முஸ்லிம்களுக்கு இறைவனால் போட்ட கட்டளை, இறைவனால் போட்ட எச்சரிக்கை. இது போன்ற தவறுகளை நாம் செய்யும் போது, நம்முடைய கண் முன்னால் வந்து நிற்கும் போது, கௌரவமா கட்டுப்பாடா என்று வருகிற பொழுது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன் கௌரவம் தான் எனக்கு பெருசு, ஏமான என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெரிது. அல்லாஹ்வுடைய வார்த்தையா, நபிகளாருடைய வார்த்தையா, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அதுக்கு கட்டுப்படுகிற அந்த குணம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு அதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை விட்டு நாம் ஒதுங்கி நிற்கிறோமே. நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த அந்த தோழர்களும் உலகத்தில் தனக்கு ஒரு விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை அதற்கு எதிராக வந்து நின்றது என்று சொன்னால் உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டார்கள். உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். பல சம்பவங்களை நாம் சொல்லலாம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் அவர்களுடைய ஆட்சியை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் மெச்சி பேசினார்கள். ஏன் இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்று ஊர் முழுக்க, நாடு முழுக்க வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் காந்தியடிகள் என்று சொல்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் நல்லாட்சி மலர வேண்டும் என்றால், இங்கே இருக்கிற மக்கள் நல்ல முறையில வாழ வேண்டும் என்றால், உமர் என்கிற மனிதர் எப்படி ஆட்சி செய்தாரோ அதுபோன்ற ஆட்சியை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான ஆட்சியை கொடுத்தவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கிற ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பாருங்கள். உமர் என்கிற இந்த ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய அமைச்சரவை நிறைய திருக்குறளை யாரெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே தனக்கு நெருக்கமானவர்களாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அப்படி திருக்குறளை அதிகமாக மனநமிட்ட பல நபித்தோழர்களை தன்னுடைய சபையிலே, முக்கியமான சபைகளிலே வைக்கும் போது அந்த சபையில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர் தான் ஹுர்ரு இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். உமர் அவர்களுடைய சபையிலே மிக நெருக்கமாக இருந்தவர் இவர். ஒரு நாள் இந்த ஹுர்ரு இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரை சந்திப்பதற்கு அவருடைய உறவுக்காரர் உயைனா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். வந்த ஹுர்ரு இப்னு கைஸிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கோரிக்கையை அவர் வைக்கிறார். யார்? உயைனா என்று சொல்லக்கூடிய மனிதர். ஹுர்ரு இப்னு கைஸா, நீங்கள் உமர் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் அவர்களுடைய அமைச்சரவையில முக்கிய இடம் வகிக்கக்கூடிய மனிதர்களில் நீங்களும் ஒருவர். அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். உடனே அவர் ஹுர்ரு இப்னு கைஸ் அவர்கள் சொல்கிறார்கள், உடனே செய்கிறேன், சொல்லுங்கள். உங்களுடைய ஆட்சியாளர் உமர் என்கிற அந்த மனிதரை, உங்களுடைய தலைவரை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடுங்க. இப்படி வந்து கேட்கிறார். அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு சொல்றார். உடனே ஹுர்ரு இப்னு கைஸ் அவர்கள் மறுக்காமல் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய், இதுபோன்று என்னுடைய உறவுக்காரர்களை சந்திப்பதற்கு அவகாசம் கேட்கிறார், அவரை சந்திப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் டைம் தாங்க என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த உயைனா என்கிற மனிதரும் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்கு அழைத்து வரப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்புறத்திலே உயைனா அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள். தன்னுடைய அமைச்சரவையில் மூத்த நபித்தோழர்களும் பல திருக்குறளை மனநமிட்ட மிக முக்கியமான தோழர்கள் அத்துணை பேர்களும் இருக்கக்கூடிய அந்த சபையிலே இந்த உயைனா உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த மாத்திரத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்னுல் கத்தாபின் மகனே. ஆட்சியாளரை பார்த்து எப்படி பேசுகிறார்? கத்தாபின் மகனே, வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பைன்னக லம் தாதி, ஏனென்றால் உங்களுடைய ஆட்சியிலே
நீதி நேர்மை எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். ஆட்சியாளரை சந்திப்பதற்கு அவகாசம் கேட்டு அவருக்கு முன்னால் வந்து நின்று ஒரு நீதியான ஆட்சியாளரை பார்த்து அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் நீதியாக ஆட்சி செய்யவில்லை என்கிற மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னிலையிலேயே அவர் வைக்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் தான் செய்யாத ஒரு விஷயத்தை ஒருவர் குற்றச்சாட்டாக வைக்கும் போது கோபம் வரும். கடுமையான கோபத்திலே உமர் ரலியல்லாஹு எழுந்து உமர் அடிக்க பாய்கிறார்கள். அந்த சபையில இருந்த அவருடைய உறவுக்காரர் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தை அந்த இடத்திலே ஓதி காட்டுகிறார்கள். அம்ரும் பில் மஅரூஃப், நம்பிக்கை கொண்ட மக்களே நன்மையை ஏவுங்கள், வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலின், முட்டாள்களை அலட்சியம் செய்து விடுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுயமரியாதைக்கு கேள்விக்குறியாகிறது. இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அவருக்கு முன்னாடியே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்பட்ட நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதப்பட்ட அந்த மாத்திரத்திலேயே அடிக்க பாய்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அந்த இடத்திலேயே இருக்கிறார்கள். அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு வார்த்தை அவர்களை கட்டி போட்டதா இல்லையா? அந்த கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கா? உறவுகளுக்கு மத்தியிலே அவர்களை பேணுவது தொடர்பாக, அவரிடத்திலே நல்ல முறையிலே நட்பு பாராட்டுவது தொடர்பாக எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை நாம் கேட்டும் கூட என்னுடைய கௌரவம், என்னுடைய சுயமரியாதை எனக்கு முக்கியம் என்று ஒரு மனிதன் இறைவன் கிழித்த அந்த கோட்டை தாண்டுவான் என்றால், எனக்கு கட்டுப்பாடு முக்கியமில்லை, எனக்கு என்னுடைய கௌரவம் தான் முக்கியம் என்று ஒருவன் இருப்பான் என்றால், முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தைக்கு இலக்கணத்தோடு இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் வாழ்கிறார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். நபிகளாருடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சரிதத்தை படிக்கும் போது நபிகளாருடைய மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மீது அவதூறு பரப்பப்பட்ட செய்தி அனைவரும் அறிந்தது. ஆயிஷா நாயகி அவர்கள் அவதூறுக்கு உட்பட்டவர்களாக ஊர் முழக்க பரப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய நடத்தை சரியில்லை, அவர்கள் தவறானவர்கள் என்று ஊர் போல பேசப்படுகிறது. ஒரு மனிதன் தன் மீதோ தன்னுடைய குடும்பத்தாரின் மீதோ ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை ஒருவர் பேசுகிறார், பகிர்கிறார் என்றால் அதை தாங்கிக் கொள்வார். எந்த மனிதனும் தன்னுடைய கற்பு விஷயத்திலேயோ, தனக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கற்பு விஷயத்திலேயோ தவறான ஒரு செய்தியை பரப்புவான் என்றால் அவனை எந்த மனிதனும் ஜீரணிக்கவே மாட்டார். உண்மையா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளின் மீது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது இதுபோல அவதூறு பரப்பப்பட்டால் சர்வ சாதாரணமாக கேட்டும் கேட்காம போவோமா? சொன்னவருடைய சட்டையை குறித்து கேட்போமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இதுபோன்ற அவதூறு பிரச்சாரத்தை யார் பரப்புகிறார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு வருகிறது. அதிலே ஒருவராக மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், உங்களுடைய உறவுக்காரர், அவர்தான் இந்த செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு வருகிறது. யார் இந்த மிஸ்தக்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் உதவி பெறக்கூடிய இடத்திலே இருப்பவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மிஸ்தக் என்கிற மனிதருக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே தன்னுடைய பிள்ளையின் மீது இது போன்ற அவதூறை பரப்புகிறார் என்ற செய்தியை கேட்டு நொறுங்கி போய் உள்ளத்தால் உடைந்து போய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இனிமேல் இந்த மிஸ்டேக்கு நான் ஒரு காலத்திலேயும் உதவி செய்யவே மாட்டேன், இன்றே நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் அடங்குகிறது. வலா யாக்கனி உலில் ஃபضل மின்கும்,
உங்களிலே சிறப்பு மிக்கவர், உங்களிலே அதிகாரம் படைத்தவர்கள், உங்களிலே செல்வத்தால் பலமாக இருக்கக்கூடியவர்கள், உறவினர்களுக்கு நான் இனிமேல் செலவு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை மன்னியுங்கள், அவர்களை அலட்சியம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தியவர்களை, உங்களை பற்றி தப்புதவர்களாக பேசியவர்களை, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை நீங்கள் மன்னியுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். உலகத்துல யாருனாலும் நம்ம துரோகம் செய்யப்படலையா? கஷ்டப்படுத்தப்படலையா? எத்தனையோ உறவுகளுடைய செயல்பாட்டால் பள்ளிவாசலில் வந்து தனியாக ஆழ்ந்த உள்ளங்கள் எத்தனையோ இருக்கிறது. நண்பர்களிடத்திலே சொல்லி என்னுடைய ரத்த வந்த சொந்தமே இப்படி செய்கிறான் என்று குழுவாக உள்ளங்கள் எத்தனையோ இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள், அல்லாஹ்வுக்காக அலட்சியப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் நடப்போம் என்றால் அல்லாஹ் நம்மை மகத்தான வெற்றியாளர்களாக திருக்குறானிலே நம்மை அடையாளப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களை மாற்றி அருள்புரியட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு சில நாட்களில் நாம் புனிதமிக்க ரமலானை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொரு வருடத்திலேயும் நாம் கேட்கிறோம். நபிகளார் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வும் திருக்குறானிலே சொல்கிறான், அத்தாக்கும் ரமலான், ரமலான் என்கிற மாதம் உங்களை தேடி வருகிறது, ஷஹ்ருன் முபாரக், அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம் என்று நபிபோலியும் திருக்குறானுடைய வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மன் சாம ரமலான, யார் ரமலானிலே நோன்பு நோக்கிறாரோ, வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்க்கிறார்களோ, முஃபிரலஹு தகத்தம மின் தன்பி, அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று மனிதர்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிற மகத்தான மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு மாதத்தின் ஆரம்பமாக இருந்தாலும், எந்த மாதத்தினுடைய முடிவாக இருந்தாலும், இஸ்லாம் நமக்கு அதை எப்படி அணுக வேண்டும் என்கிற அழகிய வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், சூமு லிருயதிஹி அஃதிரு லிருயதிஹி, நீங்கள் ரமலானிலே நோன்பு நோக்கமாக இருந்தால் அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எப்படி கணக்கிட வேண்டும், எப்போது நோன்பை பிடிக்க வேண்டும், எப்போதை நோன்பை விட வேண்டும் என்பதை நபிகளார் நமக்கு சொல்கிறார்கள். சூமு லிருயதிஹி, பிறையை பார்த்து விட்டால் நீங்கள் நோன்பு நோக்க ஆரம்பியுங்கள். வஅஃதிரு லிருயதிஹி, பிறையை பார்த்து விட்டால் நீங்கள் நோன்பு நோற்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அனைக்கும், உங்களுக்கு பிறை தெரியவில்லை, மேகமூட்டமாக இருக்கிறதா, நீங்கள் கணிக்காதீர்கள். இன்னைக்கு பிற தெரிய வேண்டிய நாள் தானே, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ இடத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, தெரிந்திருக்கும் என்கிற கணிப்பை நீங்கள் போடாதீர்கள். அனைக்கும், உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டால், மேகம் வந்துருச்சு அல்லது நீங்கள் பார்ப்பதற்குண்டான தேவை இல்லை, அன்றைக்கு பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருந்தும் உங்களுக்கு மறைக்கப்பட்டதென்றால் நீங்கள்
நீங்கள் 30ஆக அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். மாதத்தை நீங்கள் எப்படி கணக்கிட வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி அதை முழுமைப்படுத்த வேண்டும், எப்படி கணக்கிட வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கும் போது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டை நாசமாக்கும் விதமாக அரசாங்கத்தினுடைய கட்டளைகள் அவர்கள் எப்படி காதிலே ஊதுகிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக ஸ்கூல்லீவா அதை கணக்கிட்டு ரமலான் மாசத்தை முடிவு செய்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், கண்ணால் பிறையை பார், அதை பார்த்து நோன்பு முடி. கண்ணால் பிறையை பார்த்து நோன்பை விடு, நீ கணிக்காத என்று நபிகளாக நமக்கு அழகிய முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காலண்டர் போட்டு வச்சுட்டோம். அந்த காலண்டர்ல எந்த தேதியில ரமலான் வருதோ அந்த தேதியில ரமலான் பிடிப்போம், அதைத்தான் ரமலான் மாதமாக அறிவிப்போம் என்றால் இது நபி வழிக்கு முற்றிலும் முரணான செயல். ரமலான் மாதம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளி தருகிற ஒரு மாதம். அந்த மாதத்திலேயே நபிவழியை நாம் பேராமல் நாம் போய்விட்டோம் என்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நாசமாக போய்விடும். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை நாம் இங்கே பாடமாக எடுக்க வேண்டும். நபிகளாரும் அதை சொல்லுகிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நபிகளார் சொன்னார்கள், யார் நாம் காட்டித்தராத ஒரு விஷயத்தை அமல் என்று கருதி செய்வாரோ ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாது, மறுக்கப்படும். அவர் அமலை எப்படி அணுக வேண்டும், அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவான வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இன்னைக்குதான் ரமலான் என்று காலண்டரை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. அது நபிவழிக்கு மாற்றமான செயல். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டை கேள்விக்குத்தாக்குகிற வகையிலே அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக இன்றைக்கு டவுன் ராஜி என்று சொல்லக்கூடியவர் ரமலான் மாதத்தை தவறாக தீர்மானித்திருப்பதை, தவறான அறிவிப்பு கொடுத்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே முஸ்லிம்களிலே தெளிவாக இருக்க வேண்டும். ரஜபுடைய மாதம் முடிந்து ஷாபானுடைய மாதம் ஆரம்பிக்கிற இந்த பகுதியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தவறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த செயலை முஸ்லிம்கள் அடையாளம் கண்டு கொண்டு ரமலானுடைய மாதத்தை சரியாக பிறையை பார்த்து நோன்பை விடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வால் நம்முடைய அமல்கள் அனைத்தும் பொருந்தி கொள்ளப்படட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக கடந்த 10 மாதங்களாக செய்யப்பட்டு வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு மகத்தான செயல் திட்டத்தினுடைய நிறைவு பகுதியாக நம்முடைய அறந்தாங்கியில் வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் மாநாட்டை நம்முடைய மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமுள்ள அனைத்து சகோதரர்களும் நம்முடைய குடும்பத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது மதியம் 2 மணி முதல் ஆரம்பமாக இருப்பதனால் அனைத்து சகோதரர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.